யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சம்மு. என்ன சம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் பிளஸ் 39x மைனஸ் 28 ஈக்குவல் டு 0 ஹூஸ் ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. ஸோ அரித்மெட்டிக் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க, ஏபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்துட்டு 1,4,8 ரூட் கொடுத்துருக்காங்க, பி வந்து 1,2,5 ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க, சி வந்துட்டு 2,4,6 கொடுத்துருக்காங்க, டி வந்துட்டு 1,4,7 இருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி எது இதுக்கான ரூட்ஸ்ன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்மோ அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ஆல்ஃபா பிளஸ் டி அப்படின்னு 3 ரூட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா மைனஸ் டி பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் டின்னு ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அது ஆல்ஃபா மைனஸ் டி பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் டி ஈக்குவல் டு, இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனோட எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்னா அது முன்னாடி எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம். சரிங்களா? முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ பார்த்தீங்கன்னா -12 இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ 12/1 வரும், ஈக்குவல் டு 12ன்றது தான் இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ். ஆல்ஃபா மைனஸ் டி பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் டி ஈக்குவல் டு 12. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கு டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆட் பண்ணும்போது 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 12 வந்துடும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 12/3. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 4 கிடைச்சிடும் கேன்சல் பண்ணிங்கன்னா. ஸோ அப்போ ஒரு ரூட் வந்து நமக்கு 4 கிடைச்சிருச்சு. ரிமைனிங் இருக்கிற 2 ரூட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரூட் எடுத்துகிட்டு போயிட்டு எப்பயுமே போகிற ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான அந்த 3 டிகிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த டானா மெத்தட் போட போகிறோம். ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்துக்கிறோம். அதோட கோஎஃபிஷியன்ட் என்னென்ன, எக்ஸ் கியூப் 1 -12 39 -28ன்னு ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் தான். எக்ஸ் கியூபுக்கு வந்துட்டு 1 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸுக்கு இது வந்து கான்ஸ்டன்ட்டுக்கு. ஸோ நமக்கு ஒரு ரூட் வந்து 4 வந்துடுச்சு. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அப்போ 1 4 -8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ -8 பண்ணும்போது -32, இங்கே 7 வந்துடும், 28 + 28. ஸோ இது 0 ஆகிடும். நமக்கு இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக கிடைக்கிது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு -8x + 7 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம ரூட் ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான். இப்போ 7 இருக்குன்னா -1 -7 ரெண்டையும் ஆட் பண்ணால் -8 வந்துடும். மல்டிப்ளெக்ஸ் பண்ணிங்கன்னா 7 வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ இது வந்துட்டு நம்ம x - 1 x - 7 அப்படின்னு ஒரு ரூட் எழுதுவோம். ஸோ அப்போ இது வந்துட்டு x = 1,7ன்றது 2 ரூட் கிடைக்கும், 2 ரூட் வந்துடும். ஸோ அப்போ கொடுத்துருக்க மொத்த ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ரூட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுதான். ஃபர்ஸ்ட் 4 கண்டுபிடிச்சோம், அப்புறம் 1, அப்புறம் 7. ஸோ இந்த எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குற அந்த ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 148 இருக்கு. அப்போ இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ரூட்ஸ் வந்து இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது 14 தான். அப்போ ஆன்சர் இதுதான். ஸோ தேங்க்யூ.